சத்யநாராயண பூஜை. நம் மனதில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். குடும்ப சூழ்நிலை உயரும். எந்த வேண்டுதல் வேண்டினாலும் உடனே கிடைக்கும். இப்படியும் ஒரு தெய்வம் உண்டா என்று நினைப்பீர்கள். திருமண தடை நீங்க, நாம் வீடு கட்டுவதில் உள்ள தடைகள் நீங்க. நாங்கள் வீடு கட்டி 2 வருடமாக வேலையே முடியவில்லை. நான் தினமும் காலையில் சிவப்பு சூரியன் வரும்போதே மாடியில் அமர்ந்து சூரியனிடம் எனக்கு என்ன வேண்டுமோ கேட்பேன். அப்போது வீடு வேலை முடியவில்லை என்று கவலையாக இருந்தது. அப்போது சத்யநாராயண பூஜை செய் என்று வந்தது. எனக்கு மிகவும் கவலையாக வேண்டும் போது இப்படி குரல் கேட்கும். வீடு முடியாததால் வீட்டில் ஒரே சண்டை, நிம்மதி இல்லை. சந்தோஷமாக இருந்த வீடு ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. அந்த பௌர்ணமி அன்று சத்யநாராயண புத்தகம் வாங்கி பூஜையை ஆரம்பித்தேன். 2 மாதத்தில் சொந்த வீடு வந்துவிட்டோம். இன்னமும் ஒவ்வொரு வேலையாக நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம். பூஜை செய்வதற்கு முன் பூஜை ரூமை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி அன்று காலையில் செய்தால் நிம்மதியாக இருக்கும். சத்தமில்லாமல் அமைதியாக செய்யலாம். ஒரு பலகையில் ஸ்டீம் என்று எழுதி தாமரைப்பூ கோலம் போட வேண்டும். ஒரு தட்டில் உள்ள அரிசியில் ஸ்டீம் என்று எழுதுங்கள். அரிசியின் மேல் கலசம் வைத்து சிறிது மஞ்சள் தூள், குங்குமம், 1 ஸ்பூன் தீர்த்தப்பொடி போட்டு கலசத்தின் மேல் தேங்காய் வைத்து பூஜையை ஆரம்பிக்கலாம். நான் பூஜையை ஆரம்பிக்கும் போது என்னிடம் படம் இல்லை. இப்போதுதான் திருப்பதி சென்ற போது வாங்கினேன். இருப்பதை வைத்து பூஜை செய்தாலே நம் வேண்டுதல் நிறைவேறும். அர்ச்சனைக்கு உதிரிப்பூக்களும் நெய்வேத்தியமாக கோதுமை ரவையை நெய் விட்டு நன்றாக வறுத்து குக்கரில் வைத்து 4 விசில் விட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய், நெய் விட்டு முந்திரி, திராட்சை தாளிக்க வேண்டும். தீபாராதனை காட்டும் போது 10 லவங்கம், பச்சை கற்பூரம் போட்டு தீபாராதனை காட்ட நல்ல வளமை உண்டாகும். தீர்த்தப்பொடி செய்ய ஏலக்காய் 10, 25 கிராம் லவங்கம், 10 கிராம் பெருஞ்சீரகம், பச்சை கற்பூரம் 4 பீஸ் மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ளலாம். கலச நீரில் துளசி போட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். வீடு கட்டுவதற்கு தடைப்பட்டு இருந்தால் அங்கும் தீர்த்தம் தெளியுங்கள். உடனே வேலை நடக்கும். இது உண்மை. என் அனுபவம்.